வேதாகமத்தை பற்றி சில குறிப்புகள். பரிசுத்த வேதாகமம் தேவனால் வெளிப்படுத்தப்பட்டுள்ள தெய்வீக செய்தியாகும். எல்லாவற்றின் ஆரம்பமும் முடிவும் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு வேதாகமத்தில் உள்ளது. பரிசுத்த வேதாகமத்தில் தெய்வீக வல்லமை வெளிப்படுகிறது. மனுக்குலம் ரட்சிப்பை பெறுவதற்கு தேவையான செய்திகளை வேதாகமம் கூறுகிறது. சரீரம், ஆவி, ஆத்மா ஆகியவற்றிற்கு தேவைப்படும் ஆவிக்குரிய ஆகாரம் வேதாகமத்தில் தாராளமாக உள்ளது. பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறது. எல்லா காலங்களிலும் தேவன் மனுஷரோடு ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையின் விளக்கங்களை நாம் வேதாகமத்தில் துவக்கம் முதல் முடிவு வரையிலும் காணலாம். மனுக்குலத்தை பற்றிய தேவனுடைய திட்டம் வேதாகமத்தில் சிறப்பாக விளக்கப்பட்டிருக்கிறது. மனுஷருடைய இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய தெய்வீக செய்திகள் வேதாகமத்தில் உண்டு. வேதாகமம் ஒரு சரித்திர புத்தகம். சரித்திரம் எவ்வளவு உண்மையோ அவ்வளவு வேதாகமமும் உண்மை. ஆனால் இது உலகின் அரசியல் வரலாற்று புத்தகம் அல்ல. வேதாகமம் என்பது கர்த்தர் அந்தந்த காலங்களின் சம்பவங்களையும் தம்மை உண்மையாக பின்பற்ற விரும்பிய தனி மனிதர்களோடு தாம் கொண்டிருந்த தொடர்புகளையும் மனிதனின் ரட்சிப்பிற்கு தாம் வைத்திருந்த திட்டத்தை தாம் நிறைவேற்றி வருவதையும் மக்களுக்கு எடுத்துரைக்க எழுதிய சரித்திர புத்தகம் ஆகும். வேதாகமத்தில் எந்த வரியும் தேவனை சற்று புகழ்ந்து பாடுவதற்காக மனிதன் கூட்டி எழுதிய வரிகள் அல்ல. மனிதன் தேவனை புகழ்ந்து பாடுவதினால் தம்மை பெரியவராக காட்டும் அவசியமும் தேவனுக்கு இல்லை. வேதாகமம் என்பது கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன் மனிதனோடு பேசும் ஒரு உரையாடல். வேத வசனம் நம்மோடு கூட பேசும்போது தேவன் நம்மோடு பேசும் உணர்வை நம்முடைய இருதயத்தில் பெறுகிறோம். 5 புத்தகங்களில் ஒரு அதிகாரம் மட்டுமே உள்ளது. ஒபதியா, பிலேமோன், 2 யோவான், 3 யோவான், யூதா. எஸ்தர், சாலமோனின் உன்னத பாட்டு ஆகிய 2 புஸ்தகங்களிலும் தேவன், கர்த்தர் என்னும் சொல் பயன்படுத்தப்படவில்லை. ஆகாய் புஸ்தகத்தில் மொத்தம் 2 அதிகாரங்கள் மட்டுமே உள்ளன. 7 புஸ்தகங்களில் 3 அதிகாரங்கள் மட்டுமே உள்ளன. அவையாவன யோவேல், நாகூம், ஆபக்குக், செப்பனியா, 2 தெசலோனியர், யூதா, 2 பேதுரு. 6 புஸ்தகங்களில் 4 அதிகாரங்கள் மட்டுமே உள்ளன. அவையாவன ரூத், யோனா, மல்கியா, கொலோசையர், பிலிப்பியர், 2 தீமோத்தேயு. 5 புஸ்தகங்களில் 5 அதிகாரங்கள் மட்டுமே உள்ளன. அவையாவன புலம்பல், 1 தெசலோனிக்கேயர், யாக்கோபு, 2 பேதுரு, 1 யோவான். 10 புஸ்தகங்களில் 1000 வசனங்களுக்கு மேல் உள்ளன. அவையாவன ஆதியாகமம், யாத்திராகமம், எண்ணாகமம், யோபு, சங்கீதம், ஏசாயா, எரேமியா, மத்தேயு, லூக்கா, அப்போஸ்தலருடைய நடபடிகள். கோட்டின்கண் பல்கலைக்கழக நூலகத்தில் 2470 பனை ஓலைகளில் எழுதப்பட்ட வேதாகமம் உள்ளது. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் என்னும் சொல் யெகோவாவை குறிக்கும். எண்ணாகமம் 7வது அதிகாரத்தில் 4 வசனங்கள் 12 முறை அதே அதிகாரத்தில் திரும்ப திரும்ப வந்துள்ளது. எண்ணாகமம் 11:5 வேதாகமத்தின் தோட்ட வசனம் என்று அழைக்கப்படுகிறது. எரேமியாவின் புலம்பலில் உள்ள 5 அதிகாரங்களில் 4 அதிகாரங்கள் ஒவ்வொன்றிலும் 22 வசனங்கள் உள்ளன. எபிரேய பழைய ஏற்பாட்டில் 8674 எபிரேய சொற்கள் உள்ளன. கிரேக்க புதிய ஏற்பாட்டில் 5624 கிரேக்க சொற்கள் உள்ளன.